ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. உங்களுக்கும் அதனால புதிய வீடியோக்கள் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 25ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி மற்றும் திருவோண விரதம் இருக்க உகந்த நாள்கள். ரெண்டுமே பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு விரத தினம். எனவே இன்றைய தினம் நீங்கள் ஏகாதசி விரதம் மற்றும் திருவோண விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்களுக்கு இன்றைய தினம் ஒரே நாளில் 2 விரதங்களும் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது நண்பர்களே. பெருமாள் வழிபாடு விரதமிருந்து வழிபடுவது மிகச்சிறந்த நல்ல யோகத்தை தரும் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் 5ஆம் இடத்துல 5 குடையவன் இருக்கிறாருங்க. மேலும் 11 குடையுடன் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார். அதாவது சனி சந்திரன் சேர்க்கை 5ஆம் இடத்துல ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. 2 குடைய சுக்கிர பகவானும் 11 குடைய சந்திர பகவானும் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள ஒரு நல்ல கிரக அமைப்புகள் காணப்படுது நண்பர்களே. இதுவும் யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு வேற லெவலில் குடும்ப வாழ்க்கை அமையுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு அன்பு செலுத்துவாங்க. அதிகமான ஒற்றுமையுடன் நீங்கள் இந்த தினம் இருப்பீங்க குடும்பத்தில். அதனால் குடும்ப வாழ்க்கை தித்திப்பாக இணைக்க நண்பர்களே. ஒருவருக்கொருவர் உதவி செய்து உங்களது காரியங்களில் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வது இன்னும் நல்ல ஒரு சூழலை உருவாக்கும். அமைதியான ஒரு அற்புதமான சூழல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். மேலும் குடும்ப பாசம் ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்களே. மனக்கசப்புகள் மனஸ்தாபங்கள் இதுவரைக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு இருந்தால் அதெல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய நல்ல யோகமான அதிர்ஷ்டகரமான சூழலை இப்பொழுது இருக்க நண்பர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது காரியங்களில் இது இருக்கக்கூடிய இழுபறியான சூழல் தாமதமான சூழல் எல்லாமே மறைந்து உங்களது காரியங்களை மிக மிக சிறப்பாக சீக்கிரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கு நண்பர்களே. மேலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கிறதுனால நிறைய காரியங்களை நீங்கள் முயற்சித்து பாருங்கள். ஏற்கனவே தோல்வியடைந்த காரியங்களையும் கூட இன்னைக்கு நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மாணவர்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் குறித்த சிந்தனைகள் மனசுல ரொம்ப அதிகமா இருக்குங்க. உயர்கல்வி குறித்த ஆலோசனைகள் நல்ல ஒரு சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் இப்பொழுது செலவுகளை நீங்களாக கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்க. ஆடம்பரமா வாழணும்னு நினைக்க மாட்டீங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. சிற்றின்ப செயல்பாடுகளில் ஆனால் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த தினம் அலுவலக பணிகளில் மிக மிக சிறப்பாக நீங்கள் உங்களது பணிகளை செய்து முடித்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாங்க. அலுவலக பணிகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் மிகுந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. வேலையாட்களுடைய மாற்றத்தில் இன்னைக்கு நீங்கள் நிதானத்தை செயல்பட வேண்டியது வியாபாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களை நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் அல்லது டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் நீங்கள் நிதானித்து சிந்தித்து தான் செயல்படணுங்க. அவசரப்படக்கூடாது. இன்னைக்கு அதற்கு உகந்த ஒரு நாள் அல்ல நண்பர்களே. இந்த தினம் உங்கள் மனசில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஆசைகள் நிறைய வரும். சில வித்தியாசமான பொருட்களை வாங்கணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் எல்லாமே பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் பண வரவுகளுக்கு இன்னைக்கு குறைவு இருக்காதுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு தன லாபம் அதிகமாக கிடைக்கும். வெவ்வேறு வகையில் பண வரவுகள் சேரும். செல்வ செழிப்பான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே. அதிகமான இன்கம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. மேலும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. காரிய வெற்றிகள் அதிகமாக இருக்கிறது. எனவே சிறந்த ஒரு நாளுக்கான நல்ல அணிகலன்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம். ஏதாவது போட்டி பந்தயங்களில் நீங்கள் இன்னைக்கு கலந்துக்கிறீங்க அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கவனத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நண்பர்களே. மற்றபடி உங்களது காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அலுவலக பணிகளாகட்டும் உங்கள் பர்சனல் காரியங்களாகட்டும் நீங்கள் கண்டிப்பாக மிக மிக சிறப்பாக செய்து முடிப்பீங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் சரி நீங்கள் பதட்டம் அடையக்கூடாதுங்க. அடிக்கடி பதற்றமாகிறது உங்களது உடலை பலவீனமாக்கக்கூடிய மனதிலுடைய இந்த சிந்தனை வளத்தையும் குறைக்கக்கூடிய வகையில் இருக்கும் நண்பர்களே. எனவே இந்த தினம் பதற்றப்படாமல் உங்கள் காரியங்களில் ஈடுபடுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கிற நண்பர்களே. மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் பாசிட்டிவான சிந்தனையுடன் நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய நோய்கள் கூட நீங்கிவிடும் நண்பர்களே. அந்த மாதிரியான சிறப்பான சூழ்நிலை இருக்கிறது. இன்றைய தினம்
பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாம் பணத்தை வந்து மிகவும் சிந்தனையுடன் முதலீடு செய்யும் நண்பர்களே. முதலீடு செய்யறதுல கொஞ்சம் அவசரம் காட்டக்கூடாது. உங்க காதல் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி அமையும், உங்க மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கை இன்று தினம் எப்படி அமையும் பார்க்கும் பொழுது, இன்று தினம் மிக மிக சிறப்பான வகையில் உங்களது மனக்குறந்த காதலருடன் உங்களுக்கு அற்புதமான ஒரு ரொமான்ஸ் உறவுகள் கண்டிப்பாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் அதிர்ச்சி தரக்கூடிய சில செய்திகள் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. இன்று தினம் உங்களது மனக்குறந்த காதலருடைய துயரங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் நண்பர்களே. அவருடன் உட்காந்து பேசுறது நல்லது. நீங்களும் வந்து எரியிற புண்ணு வந்து எண்ணெய் ஊற்றுற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக அவருடைய துக்கங்களை நீங்கள் தெரிந்துக்காம நீங்களும் வந்து அவரை வந்து துன்பப்படுத்தக்கூடாது, அந்த மாதிரி பேசிடக்கூடாது. காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு பொறுமை கட்டாயமான ஒரு தேவை. வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்களே. இந்த தினம் நீங்கள் அலட்சியம் காட்டக்கூடாது உங்கள் காதலரை, அல்லது உங்கள் காதலர் உங்களை வந்து அலட்சியம் பண்ணுறாரு அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். விரைவிலேயே நிலைமை மாறிவிடும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இந்த தினம் உங்கள் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. எந்த காரியமாக இருந்தாலும் அதை நீங்கள் செய்தபடி நினைத்தபடி முடித்தக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால உங்கள் காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். உங்களுடைய முதலாளி அல்லது உங்களுடைய உயரதிகாரிகள் உங்களது வேலைகளை பாராட்டக்கூடிய நல்ல சூழல் இருக்கிற நண்பர்களே. அந்த மாதிரி சூப்பரான ஒரு நாள் இன்றைய தினம். வயதில் மூத்த உறுப்பினர்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்களது பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்கிறதுக்கு போகலாம் நண்பர்களே. அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருக்கிறதுனால அவர் உங்களை கண்டுக்காம போகலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் மனமுடைந்து போகக்கூடாது. திருமண வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கும் நண்பர்களே. உங்கள் மனக்குறந்த காதலரை அல்லது உங்கள் வாழ்க்கை துணையை வந்து நீங்கள் திருமணமானவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையை வந்து புரிந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய வேலைப்பளு என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் இல்லற வாழ்க்கையில் நீங்கள் மிகச்சிறப்பாக பிரச்சனைகளை ஷேர் பண்ணிட்டு நீங்கள் ஒன்றாக அமர்ந்து பேசுவது நல்லது. இதன் மூலமாக இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இந்த தினம் பண வரவுகள் வெவ்வேறு வகையில் கிடைக்கும். குடும்பத்தில் வேற லெவலில் நல்ல செய்திகள் கிடைக்கும். ஒற்றுமை அன்பு பெருகக்கூடிய அற்புதமான குடும்ப வாழ்க்கை நேரத்தை மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் உங்களது காரியங்களில் ஈடுபடும் போது நிதானம் தேவை, பதட்டப்படக்கூடாதுங்க. பதவி வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு எதிராக பரிசீலனைகள் இருக்கும் நண்பர்களே. உங்களுக்கு நிறைய பதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு பேச்சு இன்னைக்கு அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது உங்களுக்கு ஆதாரம் இன்னைக்கு வந்துட்டு போகலாம். நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்றதுனால உங்களுக்கும் அதன் மூலமாக மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். வெளிநாடு தொடர்பு மூலமாக உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மூலமாக அல்லது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். தொழில் வளர்ச்சிக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கூட இருக்கவங்க எல்லாமே செய்வாங்க. இது அற்புதமான நாள்கள், மகிழ்ச்சியான ஒரு நாள், எதிர்பார்த்ததை விட பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படி பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க. நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது நண்பர்களை, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 8, 8ஆம் நம்பர் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் மனசில் வந்து நல்ல ஒரு சிந்தனை வளம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. குறிப்பாக மாணவர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் குறித்த அல்லது உயர்கல்வி குறித்த சிந்தனைகள் மனசில் அதிகமாக உதயமாகும். நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. காரியங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும். எனவே மனதில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். சிந்தனைகள் மாணவர்களுக்கு உதயமாகக்கூடிய ஒரு நாள். நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நிதானமாக நீங்கள் இருக்கணும் என்பதை பதட்டப்படக்கூடாது. ஆடம்பரமான செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது உங்களுடைய பலமாக இன்னைக்கு அமையும். நீங்கள் வேலையாட்களை வந்து அலுவலக பணிகளில் அல்லது உங்கள் தொழிலில் வந்து மாற்றம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் நிதானித்து தான் செயல்படுங்க. சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். மகிழ்ச்சிகளை அதிகரிக்கீங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்க. நிதானமாக செயல்படுங்க. சித்திரை நட்சத்திரங்களுக்கு வித்தியாசமான சில பொருட்கள் மீது ஆர்வம் அல்லது ஆசை ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. போட்டி பந்தயங்களில் இன்னைக்கு நீங்கள் கலந்துக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு காரியங்களில் இழுபறிகள் எல்லாம் மறைந்து காரியங்களை நீங்கள் துரிதமாக முடிக்க முடியும். அந்த நல்ல சூழல் இருக்கிறது. சிற்றின்ப செயல்பாடுகளில் ஆர்வம் பெருகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். ஆனந்தமான ஒரு நாள். இழுபறிகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும்
2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புதுவிதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.